came to PVH 10 years ago with an autistic daughter. She was 7 years old. I had another second daughter. She was not able to read. படிக்க வராது. மூத்த பிள்ளைக்கு வந்து ஆட்டிசம் இருந்துச்சு. எழுத படிக்கவும் முடியாது. ஸோ சார் வந்து பார்க்க வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஊர் பூரா சுற்றி இருக்காங்க. ஊர் பூரா சுற்றி இருக்காங்க. போயிருக்காங்க. மெடிக்கல் we did a medical test on her. She went through surgery. Adenoids, polyps இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க. 3 வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்லீப்பிங் டிஸார்டர் வந்துச்சு. அப்போ டாக்டர் வந்து பில்லு கொடுக்காம நான் வெட்டுறதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே எடுக்கிறது ஒன்றும் இல்லை, நீ ஆரல் தெராப்பி பண்ணுன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன் வந்து எல்லாமே எக்ஸ்டர்னலாக நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த பிள்ளைக்கு, அதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, உள்ளுக்குள்ளே ஏன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லாம் பார்த்தோம், சித்தா வைத்தியம், இது ஹோமியோபதி இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அதுவும் சரி வரலையா, அப்புறம் கடவுள் வேறு ரூபத்தில் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க சரிங்க போமோ அதான் சாமி பார்க்குற வேலை, சாமி பார்க்குற வேலை. அது வந்து அந்த எங்க ஊர்ல உங்க ஊரு டபுளா சாமி கும்பிடுவாங்க. ஸோ வாரம் வாரம் சுடுகாட்டில் போய் சாமி கும்பிடுவாங்க. உங்க ஊர்ல இருக்காது. முஸ்லீம் சாமி, அப்புறம் இந்த தாய் சாமி, பேசுகிற சாமி, பேசாத சாமி எல்லாம் பார்த்து ஊமசாமி ஊமசாமி சாமியை பார்த்து சில விஷயங்கள் நடக்கும், அப்புறம் சில விஷயங்கள் நடக்காம போவோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது வீட்டில் சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எங்கேயும் போய் காசு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை அமையல. அப்ப எங்க காசு கொடுக்காம பாக்கலாம், இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. அங்க வந்து சீன சுடுகாடு ஒரு பக்கம் வந்து நம்ம ஹிந்து இது கிரிமட்டோரியம் சொல்லுவாங்க, அங்க எரிக்கிற இது. அதுக்கு பின்னால ஒரு சுடுகாடு காளி சின்ன கோயில் இருக்கும், போய் பாருன்னாங்க. அங்க வந்து மனிதன் இல்லை. அங்கே போய் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், அதெல்லாம் வேணாம், வேறு மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஒரு நாள் அங்கே தான் நம்மளோட உடம்பை எரிக்க போகிறாங்க, இப்போயே பழகிக்குவோன்ட்டு போவோம் அப்படின்ட்டு 5 மணி காலையில் போய் அங்கே கனி மாறுவேன். I spent so much of money for my daughter, medical, homeopathy, doctors, and then I went and see there's no choice. I had done operation for my daughter's nose and things like that. And finally I said, let's go to temple and visit. So went to temples. And the temple, when I went to temple, I realized all was money, 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 money. So where can I go? I have no money now. We spend so much money. Every autistic mother and father will spend so much of money, not knowing there's no cure for this kind of thing. It's this karma. And then she went to a graveyard, Chinese graveyard, but it's a Kali temple. And she went there to do some prayers also in the Kali temple. What event? I simply go and sit down and talk to the God there. God. Whoever the God is, I don't know. I just spoke. Finally, I went to Hugging Amma and I gave up. I decided Hugging Amma. No, you went to some Malaysia, India, 16 temples in 2 weeks. வந்து இந்த அந்த கலிக்கிறதுக்கு 16 கோயில் போனாங்க. ஆமா, அந்த காலஹஸ்தி, நாகதோஷம், அப்புறம் கும்பகோணத்துல வந்து அந்த நவகிரக கோயில்கள் எல்லாம் பார்த்து வந்தாச்சு. ஆனால் எல்லாம் காசுன்னு அதுலேயே காசு சண்டை வந்துச்சு குடும்பத்தில். அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மனிதன் இல்லாத இடத்துக்கு போயாச்சு. அப்புறம் ஹக்கிங் அம்மா போய் பார்க்க சொன்னாங்க. என்ன இவங்களெல்லாம் போய் பார்க்குறேன்ட்டு, நான் இனிமேல் எந்த மனிதனும் நான் பார்க்க போகிறது இல்லைன்ட்டு என் கணவர்கிட்ட சொன்னேன். ஆனால் மக்கியானால வந்து சிவாசாரோட ஒர்க் ஷாப் இருந்துச்சு. இல்லை இங்கே மட்டும் போவோம், இல்லை எனக்கு யாரும் வேணான்ட்டேன். இல்லை இங்கே என்னமோ இருக்குது போவோன்னாரு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் பிள்ளைக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் சோல் இருக்குன்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் வந்த பாதை வந்து அந்த பாதை வந்ததுனால தான் இவர் சோல் பற்றி சொல்லும் போது எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு. அந்த பாதையை நோக்கி நான் வரலனா இவர் சோல் சொல்லும் போது நான் சிரிச்சுட்டு போயிருந்திருப்பேன். He said when she first came to my workshop, husband, let's go and see, it's free only. When they walk inside, I said, hey, this child got a male soul. She was shocked. If the male soul don't go, nothing will happen. So she head down there, we elevate the soul. And the child becoming better and better after a day, after she became better. ஆமா, அந்த சோல் எலிவேட் பண்ண பிறகு அவரோட ராத்திரி தூங்குறது, ஸ்னோரிங்லாம் குறைஞ்சிச்சு. அவளே வந்து ஒரு கேர்ள், ஒரு லேடியோட தன்மைன்ட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் எடுத்தேன். அதோட இங்க வந்து இப்போ இன்னைக்கு இருக்கோம். ரொம்ப நன்றி மிஸ்டர் சிவா and everyone else who was part of this movement and all the healing guides. Thank you very much. Okay.